மேஷராசி நேயர்களை பொறுத்த வரையில் நல்ல ஒரு சிறப்பான தினம். அதாவது நண்பர்களுடைய உதவி கிடைக்கிறது, நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல். எப்பவுமே பால்ய தோழர்களை பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப ஒரு மனசில் ஒரு லேசான மாதிரி ஒரு நினைப்பு வரும், ஒரு சந்தோஷம் ஏற்படும். ஏன்னா அந்த பால்ய தோழர்கள் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த நட்பு மட்டும்தான் இருக்க தவிர எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்போது நமக்கு மனசில் அதான் தெய்வீகம். மனசில் மனம் வெள்ளையாக இருக்கிறது, மனசு டிரான்ஸ்பரன்சியும்பாங்க. அதாவது எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் மனம் ஆகும் பொழுது அது ஒரு உயரிய நிலையை நமக்கு தந்துவிடும். பெரிய மகான்கள் அவங்களாம் அந்த மனோநிலையில் இருக்க வேண்டும் தான் சொல்கிறாங்க, ஒரு குழந்தை போன்ற மனோநிலை. நல்ல நண்பர்களை பார்க்கும் பொழுதும் அந்த மனோநிலை ஏற்படும். அது போன்ற ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் இந்த தினத்தில் நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் அமையிறது. குறிப்பாக நீங்கள் புதுசாக வீடு வாங்கணும், மனை வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் ஈடுபடும் பொழுது அது நல்லபடியாக உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கே ஆச்சரியத்தை தரக்கூடிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், மன சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படும். ரொம்ப ஒரு சுபமான ஒரு நல்ல நிம்மதியை தரக்கூடிய, மனசில் அமைதியை தரக்கூடிய அற்புதமான தினமாக இது உங்களுக்கு அமைவதால் தெய்வத்திற்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினமாகவும் அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர் நம்மள்கிட்ட ஃபோன்லேயோ இதுலேயோ பேசும் பொழுது, அதாவது நம்மளுடைய வாழ்வுக்கும் ஒரு உயர்வு தருவதற்கான ஒரு வழிமுறைகள் புலப்படும். நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த கவலைகள் எல்லாம் அகலக்கூடிய ஒரு நல்ல செய்திகள், எல்லாற்றுக்கும் மேலே தெய்வ அனுகூலம், எல்லாவற்றையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக உங்களுக்கு அமையும். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. இந்த சந்திராஷ்டம தினத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைனா, சில தேவையில்லாத சில செய்திகள், இந்த செய்திகள் உண்மையாக பொய்யான்னு நம்பகத்தன்மையை பற்றி தெரியாது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போவான் போகிற போக்கில், அப்போ உன்னை பற்றி அவர் அப்படி சொன்னார்ப்பா அப்படின்னு, அவன் அப்படி சொல்லிட்டானா சொன்னால் அன்றைக்கி ஃபுல்லாக வேஸ்ட்டு. இந்த மாதிரியான சில விஷயங்கள், சில துணுக்குறக்கூடிய அப்படிம்பாங்க, அந்த மாதிரி நமக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷன் ஆங்கிலம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் வரக்கூடிய சில விஷயங்கள் நடந்தால் அதை நீங்கள் புறக்கணித்து விட்டு உங்கள் வேலையை பாருங்கள். நிச்சயமாக அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. எல்லாவற்றுக்கும் மேலே பொறுமையும் தெய்வ நம்பிக்கையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதுசாக ஏதாவது ஒரு தொழில் தொடங்குவதோ இல்லை புதியதாக ஏதாவது ஒரு ஒரு சமாச்சாரத்தை பற்றிய ஒரு முக்கியமான ஒரு தகவல், அதை பற்றிய ஒரு பேச்சுக்கள், இதெல்லாம் வரக்கூடிய ஒரு தினமாக இது அமையிறது. நீங்கள் ஒருவேளை தொழிலில் மாற்றங்கள் நிகழ வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகள் எடுக்கும் பொழுது அதற்கான நல்ல ஒரு இன்டர்வியூ கால், அதுக்கான ஒரு நல்ல தகவல்கள், இதெல்லாம் சேரக்கூடிய தினமாக இது அமையும். உங்கள் முயற்சிகளுக்கு ஏற்றவாறு நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம்னு இதை எடுத்துக்கலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில தடைகள், நமக்கு வேண்டாதவர்களால் வரக்கூடிய சில தொல்லைகள், இதெல்லாம் ஏற்படும். ஆனால் உங்களுடைய ராசி பலமாக இருப்பதால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும்
அந்த பிரச்சனையை வந்து ரொம்ப சாதுரியமாக சமாளிக்கக்கூடிய ஒரு நிலை உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் இறுதியான வெற்றி உங்களுக்கு அப்படின்றத நிச்சயமாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு மறைமுக நண்பர்களும் இருப்பார்கள், அவர்களாலும் நிறைய உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் எந்த ஒரு காரியமும் கஷ்டமான காரியம் என்பது நிலை மாறி லாபத்தை தரக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடக்கூடிய அளவுக்கு சிறப்புகளை தரக்கூடிய ஒரு நல்ல கிரக அமைப்பும் தினமும் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அறிவுபூர்வமான ஒரு பேச்சாலும் குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கமான நல்ல சூழலாலும் நல்ல நண்பர்களுடைய ஒரு ஒத்துழைப்பாலும் பெரிய நன்மைகள் எல்லாம் நடக்க காத்திருக்கு. முக்கியமாக மனசில் வந்து ஒரு நிம்மதி, அதாவது ஹார்மோனியம்பாங்க. ஹார்மோனி அப்படின்னா ஆங்கிலத்தில், தமிழில் ஒத்திசைவுன்னு சொல்லலாம். ஆனால் அதோடைய கரெக்டாக என்ன ஒரு அதோடைய அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல ஒரு இசையை கேட்கும் பொழுது மனம் என்ன ஒரு நிலையில் இருக்கும், அதாவது மனசில் அமைதியும் இருக்கும், ஒரு ஒரு இனிமையான ஒரு துள்ளலும் இருக்கும், அதாவது லயிச்சு போய் இருக்கிறதுன்றது. அது போன்ற ஒரு தன்மையை காண்பிக்கக்கூடிய நல்ல நிகழ்வுகளை கொண்ட தினமாக, ரசிக்கக்கூடிய தினமாக இது அமையும். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்குவது, சில நேரங்களில் நம்ம இருக்கக்கூடிய வீட்டையோ நிலத்தையோ விற்று வேறு புதிதாக இன்வெஸ்ட் பண்ணுறது, இல்லை அது வாங்கிறது, இந்த மாதிரியான அந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து சில முக்கிய முடிவுகளை எடுத்து அதை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் இறங்கக்கூடிய தினமாக இது அமையும். அப்படி செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு ஆதாயமாகத்தான் அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு பிரயாணங்களை சில நேரங்களில் மேற்கொள்வீங்க. ஆனால் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் மனசில் ஏதோ ஒரு மனக்லேசம் ஓடும். நாம் செய்வது சரியா தவறா, நம்ம சரியான பாதையில் தான் போகிறோமா, இந்த மாதிரியான ஒரு மனத்தில் ஓடக்கூடிய அந்த எண்ணங்களுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. அது வந்து சும்மா வெத்தா வரல, வேறு சில அடிப்படை காரணங்களால் அந்த மாதிரியான எண்ணங்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதையுமே ஆராய்ந்து நிதானித்து செய்வது நல்லது. அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அபரிமிதமான நல்ல லாபத்தை தரக்கூடிய தினமாக இது அமையிறது. இந்த தினத்தில் உங்களுக்கு தோன்றக்கூடிய எண்ணங்கள், உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விருட்சமாக வளரக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயமாகவும், அதே நேரத்தில் நல்ல லாபத்தை தரக்கூடிய சில நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய தினமாகவும் இது அமைவதால் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு ஆரம்பத்தை தரக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். அது மாதிரியான ஒரு சிறப்பான தினமாக உங்கள் செயல்களுக்கு வித்திடும் வகையில் அமையக்கூடிய தினமாக இருக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நாம் எடுக்கிற காரியங்களுக்கு எதிர்பாராத சில தடைகள், அது வேற்று மனிதர்களால் உருவாகக்கூடிய சில தடைகளாக இருக்கலாம். சில நேரங்களில் நம்ம உடம்பும் படுத்தும், எதிர்பாராத சில உடலில் சில பிரச்சனைகள். அதனால் நம்ம வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் சில தொய்வுகள், இதெல்லாம் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அது சற்று நேர்படியாக நல்லபடியாக முடியாது. அதில் தடைகள், சுற்று வழியில் போகிறது, இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு தினமாக இருப்பதால் அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற வேலையில் நம்ம சரியான முறையில் நம்ம கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம்.
அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் தவிர்க்க முடியாத சில செலவுகள் வந்து சேரலாம். அது இப்போ உடல்நல குறைவு ஏற்படுறது, இல்லை உங்கள் தாய் தந்தையருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, வயதானவங்க தாத்தா பாட்டியாக கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்பொழுது பணத்தை பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் நம்ம வேற ஒரு விஷயத்துக்காக வச்சுருந்தது இந்த விஷயத்துக்கு போகிறதேன்னு ஒரு மன வருத்தம் ஏற்படலாம். இருந்தாலும் எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மனோபாவத்தோடு நம்ம செயல்படும் பொழுது தான் நமக்கு உண்மையிலே நன்மைகள் விளையும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சது இவ்வளோதான். ஆனால் இறைவன் அதை மேலேருந்து பார்க்குறார், பேர்ட்ஸ் ஐ வியூ. அவர் மொத்தமாக பார்க்குறார். நீங்கள் பக்கத்தில் இருக்கிற விஷயத்தை மட்டும்தான் பார்க்குறீங்க. அதனால் எது நடந்தாலும் அது உங்கள் நன்மைக்குன்ற பாணியில் நீங்கள் நடக்கும் பொழுது அந்த நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாகவே நடக்கும். அதனால் மனத்தளர்வு இல்லாமல், சோர்வு இல்லாமல் செயலாற்ற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம்.